Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கார பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப யூனிக் and குயிக்கான ஒரு breakfast recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அதே நேரத்துல ஒரு இன்ஸ்டன்ட்டான ரெசிபியும் கூட. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் பொடிசா கட் பண்ணது, 1 வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணது, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது, அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க. இன்னைக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். நம்ம யூசுவலா வீட்ல தோசை பண்றதுக்கு யூஸ் பண்ற அதே மாவு தான் இது. நான் ஆல்ரெடி வீட்ல எப்படி தோசை மாவு பண்றதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த இன்கிரிடியன்ட்ஸை இந்த மாவோட சேர்த்துருங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சாப் பண்ணி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ போய் கார பணியாரம் பண்ணிடலாம். ஒரு இரும்பு பணியார சட்டியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கரண்டி மாவை ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துருங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 2 நிமிஷம் கழிச்சு ஒரு சைடு நல்லா வெந்தாச்சு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸில் 2 சைடும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான கார பணியாரம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக கொஞ்சமாக சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த கார பணியார ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.